பொதுவாக இஸ்லாமியர்கள் மற்றும் இயேசுவை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்கள் ஆதியாகமம் 32:30 மற்றும் யோவான் 1 இந்த 2 வசனங்களை காண்பித்து ஒரு இடத்தில் தேவனை கண்டேன், இன்னொரு இடத்தில் தேவனை ஒருபோதும் காணவில்லை என்று வசனத்தின் அர்த்தம் புரியாமல் இது ஒரு முரண்பாடு, பைபிள் பொய் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு முரண்பாடு அல்ல. 2 வசனங்களும் ஒவ்வொரு வேறு அர்த்தத்தை தெரிவிக்கின்றன. எளிதாகவும் ஆழமாகவும் விளக்குகிறேன். ஆதியாகமம் 32:30 யாக்கோப் கூறுகிறான், நான் தேவனை முகாமுகமாக கண்டும் என் ஜீவன் காக்கப்பட்டது. இங்கு யாக்கோப் தன்னை போராடிய ஒருவரை தேவனின் தோற்றம் என உணர்கிறான். யோவான் 1:18 தேவரை ஒருவனும் காணாததே, மகனான இயேசு அவரை வெளிப்படுத்தினார். இங்கு யோவான் கூறுவது தேவரின் உண்மையான முழுமையான தெரியாத தெய்வீக சித்திரத்தை மனிதன் ஒருபோதும் காணவில்லை என்கிறார். ஒரு இடத்தில் தேவனை கண்டேன் என்று யாக்கோப் கூறுகிறார், மற்ற இடத்தில் தேவரை ஒருவனும் காணவில்லை என்று யோவான் சொல்கிறார். ஆனால் இவை வேறு வேறு நிலைகளை குறிக்கின்றன. மனிதன் தேவனின் முழு மகிமையையும் காண முடியாது. தேவன் ஆத்மா, அவரின் முழு தெய்வீக ஒளி மனிதனுக்கு கடக்க முடியாதது. ஆகவே யோவான் 1:18 சொல்லப்படுவது தேவரின் முழுமையான தோற்றத்தை யாரும் பார்க்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் தேவன் மனிதனை சந்திக்கும் போது அவரது முழு மகிமையில் அல்ல, மனிதன் தாங்கக்கூடிய வடிவத்தில் தோன்றினார். ஆதியாகமம் 32 யாக்கோபு மோதியது ஒரு தோன்றல். இது தேவனின் வெளிப்பாடு, ஆனால் முழு தெய்வீக மகிமை அல்ல. எடுத்துக்காட்டாக ஆபிரகாமுக்கு தோன்றியது மோசேக்கு கொடியை எரிக்கும் புதரில், யோசுவாவுக்கு தேவனுடைய படைத்தளபதி. இவை அனைத்தும் தேவன் தன்னை மனிதர் தாங்கக்கூடிய முறையில் வெளிப்படுத்துவது. யாக்கோப் கண்டது தேவனின் பரிமாணப்பட்ட தோற்றம். யாரும் காணாதது தேவனின் முழு மகிமை, முழு தெய்வீகத்தை. யோவான் 1 சொல்லப்படுவது தேவனின் முழு ஆத்மீக இயல்பை யாரும் நேரடியாக காணவில்லை. ஆனால் அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவே முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆதியாகமம் 32:30 யாக்கோபு அனுபவித்தது தேவன் தன்னை மனிதன் தாங்கக்கூடிய வடிவத்தில் காண்பித்த குறைந்த வெளிப்பாடு. 2 வசனங்களும் ஒரே உண்மையை வலியுறுத்துகின்றன. மனிதன் தேவனின் முழு மகிமையை காண முடியாது. ஆனால் தேவன் தன் சித்தத்தால் ஒரு தோற்றம், தூதர் அல்லது உருவத்தில் தன்னை வெளிப்படுத்தலாம். அந்த முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது.